மக்கள் சக்தி நிச்சயம் வெல்லும். நான் சொல்லலைங்க, இது எல்லாரும் சொல்கிற ஒரு டைலாக் இருந்தாலும் அண்டா சொல்லி இதை நம்ம கேள்விப்படுறோமே, அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். போராளிகள் வாங்க 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 வரவேற்கப்படுகிறது. அடுத்த 5 வருஷத்துக்கு போராட்டம் நிறையவே இருக்க போகுது தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் போராட்டம் நடந்தால் உடனடியாக தமிழ்நாட்டை அந்த போராட்ட களமாக மாற்றி, தமிழ்நாட்டு அரசியலை பெரும் புயலாக மாற்றி, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கேள்விகள் கேட்டு, ஏய் இங்கேருந்து நீ ஓடுறியா இல்லையா, நாங்கள் தான் இங்கே ஆட்சி அமைப்போம், எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் எல்லாருக்கும் பேட்டா கொடுத்து வாயை மூடி வச்சுருப்போம், நீ வந்துட்டீங்கன்னா இல்லாட்டி வேறு யாராவது மாற்றம் சொல்லி வந்துட்டாங்கன்னா அறிவிலிருந்து வெற்றிமாறன் அவர்கள் எல்லாருமே மறுபடியும் எந்திரிச்சு புட்டீஸ்லாம் வந்து விடுவார்கள். இனி சித்தார்த் வருவார், ஆர்ஜே பாலாஜி வருவார், இன்னைக்கு சூர்யானை வந்துட்டார், எல்லாரும் வந்துடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்களுடைய ராஜ்யமாக தான் இருக்கும். பிராமிஸ் ராஜ்லாம் இப்போ ஆல்ரெடி நல்லா துள்ளிக்கிட்டு இருக்காரா, பிரகாஷ் ராஜ் வந்துடுவாதா, அடுத்ததாக எல்லாருமே வந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பெரும்பான்மை இன்றி நீட்டை ரத்து செய்ய இயலாது, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை என்று அமைச்சர் ஆதவ் கூறினார். வேற யாருமே கிடையாது, பாடகர் அறிவு. அதாவது தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீட்டை எதிர்க்க வேண்டும், நீட்டை பேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வீரவசனம் பேசினார். மனுஷன் ஏன் வீரவசனம் பேசினார்னா, டெல்லியில் சிஜேபி பெருசாக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. 5 வருஷம் இந்த மனுஷன் கோமாவில் இருந்திருப்பாரோ என்னவோ, ஆனால் இப்போ திடீர்னு வந்து பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி பேசிட்டாரு, மாணவர்களுக்காக பேசுகிறார் அப்படின்னு நினச்சா, இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக அவரை தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் மேடையில் அவர் பேசின பேச்சுக்களை பார்க்கும்போது தெரிந்தது. அதாவது ஜனநாயகன் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு ஜனநாயகம் தான் தேவை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டமே ஜனநாயகத்துக்கு எதிராக மாறி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இதையே அப்படியே டேக் பண்ணி நம்ம அண்டா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பெரும்பான்மையின்றி விஜயால் முதலமைச்சரே ஆக முடியும் போது நீட்டை ரத்து செய்ய முடியாதது என்ன, தாவேகா ஏன் பாஜக குரலை ஒலிக்கிறது, திரு செந்தில்வேல் அப்படின்னு சொல்லி மக்கள் சக்தி நிச்சயம் வெல்லும் அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் அண்டா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரப்பா. நான் இந்த ட்வீட்டை மட்டும் டீகோட் பண்ணாலே 1 மணி நேரம் பேசுவேன். அந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க ப்ரீவியஸாக. பட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதுக்காக நான் ஒதுக்கலாம்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை இன்றி விஜயால் முதலமைச்சரே ஆக முடியும் போது நீட்டை ரத்து செய்ய முடியாதா என்ன? அட வெக்கம் கட்டவங்களா, உங்ககிட்ட தான்றா நீட்டுக்கு ரகசியம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமையாத போது முதலமைச்சர் விஜயை ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்கு திமுக அதிமுக ஒன்று சேர இருந்த அந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான்றா இங்கே உட்காந்துருக்கோம். புரியுதா? பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது தெரியுது, எங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குது, நாங்கள் சொல்லி தான் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த அழுகை தானே ஒவ்வொரு மேடையிலையும், கல்யாண மேடைகளையும் உங்களுடைய தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ டிஎம்கேக்கு எதிராகவே மாறிட்டேன்னு தோணுதுங்க. பை டிஃபால்ட்டாக நான் என்ன பேசினாலும் டிஎம்கேக்கு எதிராக வந்து நின்றுருது. நான் ஏதோ தாவேகாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்டேனோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட எனக்கு அப்பப்போ வருது. ஆனால் இவங்களெல்லாம் எதிர்த்து பேசாமல் இருக்க முடியலையே, அவங்க செஞ்ச கன்றாவித்தனம் அப்படி அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. அப்படி சொல்லும்போது அப்படி வந்து முடிஞ்சிருது. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பிரச்சனை என்னங்கிறத பாருங்களேன். நீங்கள் பெரும்பான்மை இல்லாமல் ஒரு அரசு அமைக்குதுங்க, நான் மாற்றத்தை விரும்பின ஒருத்தன். இவங்க 2 பேருமே எப்போண்டா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கட்டும், யாராவது புதுசாக வந்து ஏதாவது செய்ய ட்ரை பண்ணட்டும், அதன் பிறகு அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டியில் இருந்தேன். நான் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா இந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு நினச்சி திமுக அதிமுக 2 பேரும் ஒன்றாக குஜிலி மஸ்து செய்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறத எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃபும் வெளியில் வந்துருச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா பெரும்பான்மை இல்லாமல் நீங்கள் முதலமைச்சரே ஆகும்போது ஏன் நீட்டை ஒழிக்க முடியாதா? ஏண்டா 5 வருஷம் பெரும்பான்மையாக இருந்த நீங்கள் ஏன் நீட்டை ஒழிக்கலை? 7 மாதத்தில் நீட்டை ஒழிச்சிடும் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட மாதம் போய் பார்க்குறீங்களா? அவரை ஒரு புத்தகம் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய அடுத்த கட்ட வீடு வாய்ப்பு எப்படி எதுனாலும் இருந்துட்டு போட்டுமே, மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு தடவை உங்களுடைய தலைவர்களை பார்க்குறீங்கல்ல. தலைவா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தலைவா நீ சொன்ன அந்த நீட்டு ரகசியம் என்ன தலைவா முடிச்சிருக்கலாம்ல. பெரும்பான்மையே இல்லாத ஒருத்தர் முதல்வர் ஆகும்போது அத்தனை பெரும்பான்மை இருந்தும் 40க்கு 40 உங்களுக்கு கிடைச்சும், அதையும் நம்ம சொல்லணும்ல. 40க்கு 40 உங்களுக்கு கிடைச்சும் என்னத்தை செஞ்சீங்க? அப்படி செய்ய அந்த 5 வருஷம் நீங்கள் செய்ய தவறியதை 100 நாளில் விஜய் தாவேகா மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா என்னதை செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்டாட்ட இந்த கேள்வி கேட்டோன்னா அண்டா இப்போ என்ன சொல்லுவார், அப்படியே கிடந்து உருளுன்னு உருளுவார். அப்படி உருளும் போது அண்டாக்க சலப்புலங்கிற சவுண்டுலாம் கேட்கும். நான் என்ன கேட்குறேன், இது சிம்பிளான விஷயம்.
நீங்கள் கேட்குறது சரிதான் மிஸ்டர் செந்தில்வேல் அவர்களே. நான் உங்களுக்கு டைரெக்டாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே, உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுடைய கேள்விகள் இருக்கக்கூடிய சிக்கலும் அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மக்களை முட்டாளாவே நினச்சிட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. பெரும்பான்மை இன்றி ஒருத்தர் முதல்வர் ஆகும்போது அவரால் ஏன் நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா, இவ்வளவு பெரும்பான்மையுடன் இவ்வளவு சக்தியுடன் இத்தனைக்கும் நாங்கள் இல்லைனா இங்கே இந்தியாவில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி புள்ளி வச்ச இந்திய கூட்டணியுடைய தலைவராக இருந்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆமாவா இல்லையா? அவர் நினச்சிருந்தா நீட்டை ஏன் ரத்து பண்ணாமல் இருந்திருக்கிறார்? ஏன் ரத்து பண்ணலப்பா சொல்லுங்கள், வாங்க 5 வருஷத்துக்கு கணக்கெடுங்க, ஏன் அவங்க ரத்து பண்ணலை? ஒரு கேள்வியா? அடுத்ததா, ஒருவேளை அது எனது குழந்தையாக இருந்தால் டெல்லி ஜந்தர் மந்திரில் போராடும் மாணவர்களுக்காக நடிகை அபிராமி ஆதரவு. நாட் ஓன்லி திஸ் நடிகை, எல்லா நடிகைகளும் இனிமேல் ஆதரவு, நடிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுக்கு, உண்மையான அந்த மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு நாமும் தலை வணங்குகிறோம். மறுபடியும் எவனாவது ஒட்டி வெட்டிலாம் ஏதாவது வீடியோ பரப்பி விடுவான், இவன் எதிராக பேசுகிறானி, அதை நம்பிடாதீங்க மக்கா. இப்போதும் சொல்கிறேன், தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் அவர் என்ன செய்யணும்? அவருடைய பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும். நீட் வினாத்தாள் அப்படிங்கிறது லீக் ஆச்சு, அதனால் நிறைய மாணவர்கள் குளறுபடிகள் அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க. அதற்கான தண்டனை அவங்க அனுபவிக்க வேண்டும். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன்ப்பா. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ நாள் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் விட்டுலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க வந்து குரல் கொடுத்துருப்பாங்களா? இல்லை. அதிகார அடக்குமுறைக்கு எதிரான குரல் எத்திசையிலிருந்து ஒலித்தாலும் அத்திசைக்கு பெரும் நம்பிக்கையும் வலிமையும் சேர்ப்பதே என் கலையின் நேர்மை என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஐயா யார் தெரியுதா? மாமன்னன் எடுத்த பெரிய மாமன்னன் தான் இவர். நீட் எனும் ஆணவ போக்கிற்கு எதிராக ஆவேசமாக களமாடும் அத்தனை இந்திய மாணவர்களின் கைகளோடு கைகோர்த்து நிற்கிறேன். பேன் நீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். இந்த இடத்துல தான் இவங்களுடைய பித்தலாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வருது. டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது, நீட்டை பேன் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். கேள்வித்தாள் லீக் ஆயிருச்சு, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டான ஒரு ப்ரொசீஜரை நீட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் ஆம்பிஷனாக இருந்துச்சு. உங்களால் அது செய்யவே முடியலைன்னா நீட்டை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆட்கள், இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்களே, இந்த நம்ம மாமன்னர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய படத்துக்காகவும் அவங்களுடைய லாபத்துக்காகவும் இதே நபர்கள் கூட சேர்ந்து படம் எடுத்தவங்க தான் இவங்கெல்லாம். அந்த நேரத்தில் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் வெளியில் வந்திருப்பானான்னு பாருங்கள், வந்திருக்க மாட்டான், எவனுமே வந்திருக்க மாட்டான். அத்தனை சாதிய படுகொலை நடந்துச்சு. 2-3 ட்வீட்டை மட்டும் பார்த்துருப்பீங்க இவருடைய அக்கௌண்ட்லேருந்துலாம். அதன் பிறகு அவருடைய வாக்குகள் எல்லாமே மௌனமாக மாறி இருக்கும். ஏன்னா எஜமானங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அடுத்த 5 வருஷம் இவர் பொறுமையாக இருப்பார். 5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு படம் கிடைக்கும்பா, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். ப்ரொடக்ஷன், ஃபேமிலி எல்லாமே அவங்க தானேப்பா, அவங்க கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு. அடுத்ததா, நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி அப்படிங்கிறது திணிக்கப்படக்கூடாது. கரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டாக இருந்தாலும் ஹிந்தி திணிக்கப்படக்கூடாது. அது என்ன ஆசாதி? இந்த ஆசாதி அப்படிங்கிறது காஷ்மீர் அந்த சம்பவத்தில் நமக்கு எவ்வளோ பேருக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆசாத் காஷ்மீர், ஆசாதி அப்படின்னு சொல்கிறது. ஆசாதினா அப்படின்னா ஓகே, அதை விட்டுலாம். அது என்ன ஜிந்தாபாத்? இந்த ஜிந்தாபாத் இதுவும் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் ஒழித்து கொண்டிருக்கிறது. சார் நாங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஹிந்தியை இங்கே திணிச்சிட்டு இருக்கீங்க. எவன்டா அவன் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவன்? ஹிந்தியை திணிக்காதரா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆளூர் சானவாஸ் அவர்கள்லாம் போய் அங்கே மண்சோறு சாப்பிட்றாங்க சில படம் ஓடுறதுக்காக. அந்த நம்ம போதைப் பொருளை ரொம்ப பெரிய அளவில் அப்படியே மிங்கிள் ஆகி அவருடைய பெயரெலாம் அடிப்பட்ட அமீர் அவர்கள், ஆடு அமீர் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அவர் என்ன சொல்கிறாரு? அந்த அரசாங்கம் செய்யவே இல்லை, இவராவது செய்வாருன்னு பார்த்தா இவரும் செய்ய மாட்டேங்காரு. ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாரு? 8 தலித் அமைச்சர் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இது தலித் பிரச்சனையே கிடையாது சார், இது என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே தலித் அப்படிங்கிற ஒரு பார்வையில் மட்டுமே இருக்கக்கூடிய நபராக ரஞ்சித் அவர்கள் மாறிவிட்டார் இந்த இடத்துல. அடுத்ததாக கேட்குறாரு, நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர் தான், ஏன் மாணவர்களை அடித்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாணவர்களை அடித்தீர்கள், அடித்தது தப்பு அப்படின்னா அதே மாணவர்கள் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு, மாணவர்களுடைய போர்வேல், நான் நல்ல மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்கள் சொல்லவே மாட்டேன், எங்கள் போராட்டம் இன்று நாடு முழுவதும் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்ட்டை நாங்கள் தான் இதுக்கு வித்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க திமுக. வேணா பார்த்துக்கோங்க. இதுதான் அறவழி போராட்டமா அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்களை பார்த்து இன்றைக்கி ரயில் மறியல் நடந்துச்சு பார்த்தீங்களா நம்முடைய மாணவர்கள், அவங்கள அதுக்கான எவிடன்ஸ். வடக்கன்ஸ் கூட போராட்டத்துக்கு உண்மையாக இருக்காங்கடா. இவனுங்க தான் மாணவர் அமைப்பான், இவனு சொன்னதும் யாரும் காலேஜ் போகக்கூடாதான்.
இந்த மாணவர் அமைப்புன்னு சொன்ன ஒருத்தவனுடைய புகைப்படமும், அந்த புகைப்படம் யார் கூடலாம் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்திருக்காங்க, எந்தெந்த அஜெண்டாவில் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கொஞ்சமாக சிக்கி இருக்கு. அதுவும் உங்களுடைய பார்வைக்காக. நான் இப்போவும் சொல்கிறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினச்சவங்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் நேசித்தவர்களாக இருக்கட்டும், இல்லை திராவிட கட்சிகள் மீது கோபம் கொண்டவர்களாக இருக்கட்டும், நீட்டு உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா, நல்லதென்றால் அதை எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய அன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராகி வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பெயரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறது. அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் மாணவருக்கு எதிரானவங்க, அவர் நீட்டுக்கு ஆதரவானவர், அவர் பாஜகவினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய நபர், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அண்டா பேசினா பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாரையும் பேச வைப்பாங்க. இப்படி பேச வச்சு அண்டா பேசுனதுக்கு ஒரு துளி கூட அதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னவே கிடையாது. ஒரு துளி கூட அவங்க பேசியிருக்கக்கூடாது. 5 வருஷம் மெஜாரிட்டியாக இருந்தவங்க நீட்டை ஒழிக்காமல் இப்போ நீங்கள் மெஜாரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுத்து அந்த இடத்துல அப்படியே கோர்த்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நீங்கள் ஏன் பிஜேபியினுடைய குரலாக ஒழிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோர்த்து விட்றாரு பாருங்க மிஸ்டர் செந்தில்வேல். இதே மாதிரி நானும் கோர்த்து விடட்டா? ஏன் செந்தில்வேல்? இப்போ பிஜேபியினுடைய அரசாங்கம் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டுருக்கு, ஏதோ அலையன்ஸ் நடந்துட்டுருக்காமே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே, அது உண்மையா? எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. யார் வேணாலும் கோர்த்து விடலாம். ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் பார்க்க 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 நீங்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு செய்தியும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ஒரு 10 பேர் வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ண வச்சு அந்த செய்தி பெருசாக இருக்கிற மாதிரி காண்பிச்சிடலாம். ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு 10 நாட்களுக்கு பிறகு அதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரும். அன்னைக்கு மக்கள் உங்களை வெறுப்பு இருக்குது பாருங்கள். மக்கா உண்மையை பேசுகிறவன் நிலைத்து நிற்பான், தப்பு செய்கிறவன் கொஞ்சமாக நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மன்னிப்பு கோரினாள். ஆனால் தப்பு செஞ்சு நான் உண்மையை தான் பேசினேன்னு சொல்லி துரோகம் நிறைந்த மனிதர்கள் இந்த பூமியில் நிலைத்ததாக சரித்திரம் கிடையாது. பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.